அப்புறம் முக்கியமா தைராய்டு பிரச்சனை இப்போ வந்து காலேஜ் கோயிங்லேருந்து எல்லாருக்குமே வருது. முக்கியமா பார்த்தீங்கன்னா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு உடல் எடையில அதிக அ உடல் எடை இருக்கிற மாரி பார்க்குறோம். ஸோ அதுவும் வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ வந்து செக் பண்ணிக்கிறது, அதுக்குரிய அட்வைஸ ஃபாலோ பண்றது. இன்னைக்கு நம்ம டெஸ்ட் பண்ணும்போதே தைராய்டு வந்து அதில் ஒரு முக்கியமான காம்பனன்ட். அதில் தைராய்டு ஹார்மோன் குறையிறவங்களுக்கு அப்நார்மலாக வெயிட் கெயின் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகம் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு சப்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குழந்தை கன்சீவ் ஆகிறது லேட் ஆகலாம். ஸோ அது தைராய்டு குறைவாகவோ கூடவாகவோ இருந்ததுன்னா பீரியட்ஸ்லேயுமே சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால் ஒரு பேசிக் இவாலுவேஷன்லேயே தைராய்டு ஹார்மோன் செக் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணாலே நிறைய ப்ரெக்னன்சிஸ் ஆட்டோமேட்டிக்காக கன்சீவ் ஆகிடுவாங்க. இப்ப காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு நெறைய பேருக்கு அந்த பிசிஓஎஸ் அல்லது பிசிஓடின்னு சொல்ற அந்த பிரச்சனை இருக்கு. ஸோ அவங்க அத முதல்லே உங்கள மாரி ஒரு மருத்துவர அணுகி, அது எல்லாமே சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாம பிரிவென்ட் பண்ணலாம் இல்லையா மேம்? கண்டிப்பாக உலகத்தில் உள்ள மற்ற பகுதியில் உள்ள பெண்களை விட இந்தியன் விமனுக்கு வந்து இந்த பிசிஓடி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது வந்து இந்த ஒபிசிட்டிக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த பிசிஓடி. பிசிஓடி இருக்குது அப்படின்னா அது எல்லாருக்கும் ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு சிலருக்கு நல்ல நார்மல் வெயிட்டில் இருப்பாங்க, ரெகுலர் பீரியட்ஸ் வரும், வேறு எந்த விதமான ஸ்கின் சேஞ்சஸ் இதெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஸ்கேனில் பிசிஓடி இருந்தால் கூட அவங்க ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இது இல்லாமல் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் அவங்களுக்கு பீரியட்ஸ் வரும். அதே மாதிரி அப்நார்மலாக வெயிட் கெயின் ஆகிட்டே போயிட்டே இருப்பாங்க. அது இல்லாமல் ஸ்கின் சேஞ்சஸ், ஃபேஸில் வந்து அப்நார்மல் ஃபேஷியல் ஹேர், அப்பர் லிப்பில் ஹேரு, சின்னில் ஹேரு, செஸ்ட்டில் ஹேரு, அப்டமனில் வயிறில் ஹேரு, இதெல்லாம் அது இல்லாமல் பிம்பிள்ஸ், ஃபேஸில் பிம்பிள்ஸு, கழுத்து பகுதியில் கருப்பு அந்த பிளாக் பிக்மெண்டேஷன் வர்றது, இதெல்லாமே வந்து பிசிஓடியோடைய அறிகுறியாக இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பாடியில் ஹார்மோனல் சேஞ்சஸ் உருவாயிட்டிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை கரெக்டான டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் வித் மெடிசின்ஸ் வந்து இதை கரெக்ட் பண்ணோன்னா அவங்களுக்கு அந்த பின்னாடி வர பக்க விளைவுகள் வராமல் தடுக்கலாம்.